ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி ஒரு வழியாக நம்ம வெண்பாவை பார்த்துட்டாங்க. அதாவது எப்படியாவது வெண்பாவை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனால் கதிரேசனும் இந்த நிஷாவும் பார்த்தீங்கன்னா பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது எப்படியும் வெண்பா ஸ்கூலுக்கு வர போகிறா, ஸோ அதனால் நம்ம ஸ்கூலாண்ட பார்த்து பேசிடலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. வெயிட் பண்ணுறாங்க. நிஷா தான் வெண்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவை பார்த்துட்டோன்னே 2 பேரும் அப்படியே அழுந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி வெண்பா, நீ சாப்பிட்டியா இல்லையா, வா சாப்பாடு, நான் வந்து உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், ஊட்டி விடட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க மல்லி அம்மா, நீங்கள் ஊட்டி விடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிஷா பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது, ஐயோயோ ஹோம்ஒர்க் நோட்டை விட்டுட்டே போயிட்டாலே வெண்பா, சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை வந்து திருப்பி கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான் வெண்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுன்னுக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அங்கே வந்து டென்ஷன் ஆகி நம்ம மல்லியை திட்டிட போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஏய் வெண்பா, நாங்கள் வீட்டில் அவ்வளோ உனக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு வந்து செஞ்சு கொடுத்து ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்ட, இங்கே வந்து இவ ஏதோ எடுத்துன்னு வந்து கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வா ஒழுங்கா வா, உன்னை போயிட்டு நான் கிளாஸ் ரூமில் சொல்லி விட்டு வரேன். இனிமேல் நாங்கள் நான் அப்புறம் கதிரேசன் தாத்தா இவங்க 2 பேரும் வந்தால் மட்டும்தான் நீ வந்து வெளியே வரணும், பார்க்கணும், பேசணும். மற்றவங்க யார் வந்தாலும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி விட்டு வரேன் வான்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வெண்பா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி விஜயை பார்க்க போனாங்க. பெரிய ஆஃபீஸர் கிட்டலாம் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கின்னு நம்ம அன்னபூர்ணியம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு விஜயை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் பார்க்க விரும்பலை, விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லை, செத்துட்டான்னு போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. மல்லி அதை கேட்ட உடனே ரொம்ப வந்து அழுறாங்க.